வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்திங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவில் அடுத்த தேர்தலில் பெரும் ஆதரவு. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலில் அதிமுகவிற்கு ஒரு ஆதரவான நிலையை பார்த்திங்கன்னா எடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக அதிமுக அடுத்த தேர்தலில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வலுவாக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் அதிமுகவிற்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் தரப்பில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே, பிரசாந்த் கிஷோர் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த தேர்தலிலேயே பிரசாந்த் கிஷோரோடு தொடர்பு கொள்ள பார்த்தாங்க. பட் பிரசாந்த் கிஷோர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கலையாம். காரணம் என்னென்னா, இரட்டை தலைமை இருக்கிறது, அதை ஒற்றை தலைமையாக மாற்றிக்கொண்டு வாருங்கள், உடனடியாக நான் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இல்லாமலேயே அதிமுக 40 இடங்கள் உறுதியாக எடுக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை விட கூடுதலாகவே 67 இடங்களில் கூட்டணி கட்சி எடுத்து பிரசாந்த் கிஷோருக்கே சற்று ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை காட்டினார்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவிற்கு வரப்போகின்ற தேர்தலில் பெரும் ஆதரவு அப்படின்றது பிரசாந்த் கிஷோர் கொடுக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆதரவு எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வாக இருக்க போகிறது என்பதையும் நம்ம கட்டாயமாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஏன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு. அதிமுக அவர்களுடைய தேர்தல்களில் தோல்வியை பெற வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கக்கூடுமா அல்லது இல்லாமல் போகுமா, எப்பேற்பட்ட நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயமாக பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிற்கு அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல்களில் மிக பிரம்மாண்டமான ஆதரவுகள் என்பது இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே யார் தன்னுடைய வெற்றியை பெறப்போகிறார்கள், எப்பேற்பட்ட நிலையை நோக்கிய ஒரு வெற்றிகளை பார்த்திங்கன்னா பெறப்போகிறார்கள் அப்படின்றத நிச்சயமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதிமுகவிற்கு அடுத்த தேர்தலில் எப்பேற்பட்ட வெற்றி அப்படின்றது இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த